ஆவிக்குரிய யுத்தம் 3வது வாரம். தாக்கும் ஆயுதங்கள், பிரசங்கத்தின் ஆயுதம். மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆவிக்குரிய யுத்தம் என்னும் தலைப்பிலே தொடர்கின்றேன். இந்த வாரம் எனது முந்தைய பேச்சுகளில் நான் 2 முக்கியமான தாக்குதல் ஆயுதங்களை பற்றி கையாண்டேன். ஜெப ஆயுதம் மற்றும் துதி ஆயுதம். முழுமையமாக செயல்பட இந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையுடன் இணைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இன்று நான் மற்றொரு தாக்குதல் ஆயுதத்தை குறித்து கையாளப் போகிறேன். அது இன்னும் நேரடியாகவும் குறிப்பாகவும் தேவனுடைய வார்த்தையுடன் தொடர்புடையது. அதுதான் பிரசங்க ஆயுதம். இதை நான் கூடுதலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கத்தை மட்டுமே என் மனதில் வைத்து பேசுகிறேன். இன்று நான் பேசப்போவது மனித தத்துவம் அல்லது அரசியல் சித்தாந்தங்கள் அல்லது விரிவான இறையியல் போன்ற பிற விஷயங்களை குறித்து பிரசங்கிப்பதற்கு எந்த வகையிலும் பொருந்தாது. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கத்தை மட்டுமே குறிக்கும். தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கத்தில் உள்ள வல்லமையை பற்றிய இந்த ஆய்வை தொடங்குவதற்கு ஒரு நல்ல கருத்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட பவுலின் வார்த்தைகளில் காணப்படுகிறது. இதைத்தான் பவுல் கூறுகிறார். இது மிகவும் புனிதமான கட்டளையாக இருக்கிறது. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறது என்னவென்றால், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது, கட்டளை புனிதமாக இருக்கிறது. கிறிஸ்து உயிர் உள்ளவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்ப்பார் என்ற உண்மையின் வெளிச்சத்திலும் அவருடைய ராஜ்யத்தில் அவர் தோன்றுவதை கருத்தில் கொண்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்கு முன்பாக கட்டளை வழங்கப்படுகிறது. தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட புனிதமான கட்டளைகளில் இதுவும் ஒன்றாகும். வார்த்தைகளை பிரசங்கிப்பதே கட்டளையாகும். போதகர் என்ன பிரசங்கிக்கிறார் என்பதற்கான பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் உள்ளவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்ப்பார் என்னும் குறிப்பு பிரசங்கியாளர்கள் தாங்கள் பிரசங்கிக்கும் செய்திகளுக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற உண்மையை குறிக்கிறது. சத்தியத்தை கேட்க விரும்பாதவர்கள் மற்றும் தாங்கள் கேட்க விரும்பும் உபதேசங்களை பிரசங்கிக்கும் போதர்களை தேடும் சுய இச்சை கொண்ட கலகக்காரர்களின் ஆசைகளுக்கு இடமளிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது. இத்தகைய மக்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என்பதே எச்சரிக்கையாகும். அனைவரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. இருந்த போதிலும், இவை அனைத்தையும் காட்டிலும் எதிர்ப்பு மற்றும் விமர்சனங்கள் இருந்த போதிலும் தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தை பிரசங்கிப்பதே கட்டளையாக இருக்கிறது. வேதம் தேவனுடைய வார்த்தையின் செயல்திறனை குறித்து சொல்வதற்கு அதிகமான காரியம் இருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேவன் சொல்கிறார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மீண்டும் எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே தேவன் சொல்கிறார், என் வார்த்தை அக்கினியைப் போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். பின்னர் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்கொள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எனவே பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையில் மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. அதன் விளைவுகள் உத்தரவாதம் உள்ளவை. அது வெறுமையாக திரும்பாது. அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும். அது தேவனுடைய நோக்கங்களை எதிர்க்கிற ஒவ்வொரு பாறையையும் துண்டு துண்டாக நொறுக்குகிற சம்மட்டியாகும். அது மனித ஆளுமையின் உள்பகுதியை உருவ குத்துகிறது. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வெளிப்படுத்துகிற கருக்கான பட்டயம் போன்றது.
எபேசுவில் பவுல் ஊழியத்திலிருந்து பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் இந்த வல்லமைக்கு ஒரு உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கப் போகிறேன். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளை கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிடமிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் இந்த பிரசங்கத்தை இவருக்கு 3 சொற்கள் உள்ளன. அது தீவிரமாக இருந்தது, அது தொடர்ச்சியாக இருந்தது, அது விரிவாக இருந்தது. அவர் 2 வருஷங்களாக தினமும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். மேலும் அவரது போதனை ஆசியாவின் பெரிய மாகாணம் முழுவதும் சென்றடையத்தக்க அளவிற்கு விரிவானதாக இருந்தது. பவுல் எபேசு பட்டணத்தில் தொடர்ந்து 2 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாம் அடிக்கடி உணர தவறிவிடுகிறோம் என்று நினைக்கிறேன். இப்போது அதன் விளைவுகளை பார்ப்போம். என்னை பொறுத்தவரை விளைவுகள் குளத்தில் எறியப்பட்ட கல்லை போன்றது. பின்னர் அந்த கல் விழுந்த இடத்திலிருந்து சிற்றலைகள் வெளியேறி ஒவ்வொரு திசையிலும் குளத்தின் விளிம்பை அடையும் வரை அகலமாகி விரிவடைந்து கொண்டே செல்கின்றது போல இருக்கும். முதல் விளைவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உறுதி அளிப்பானது. தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார் என்று வேதம் கூறுகிறது. அவர் மனித கோட்பாடுகள் அல்லது தத்துவம் அல்லது மதப்பிரிவு குறிச்சொற்களை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் தனது வார்த்தையை உபயோகப்படுத்துவார். எனவே அவர் பவுலுக்காக அதை செய்தார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது என்னவென்றால், பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். விசேஷித்த அற்புதங்கள் என்ற அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். அது என்ன அர்த்தம் என்று தெரியுமா? சில அற்புதங்கள் சாதாரணமானவை, ஆனால் இங்கே எபேசுவில் நடந்தவை அசாதாரணமானவை. நான் எப்போதும் எனக்குள்ளே கேட்கும் கேள்வி இதுதான். அசாதாரணமான அற்புதங்கள் ஒருபுறம் இருக்க, இன்று நம்முடைய எத்தனை சபைகளில் சாதாரணமான அற்புதங்கள் நடந்திருக்கிறது. பின்னர் அது இந்த அசாதாரணமான அற்புதங்களை விவரிக்கிறது. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து சாட்சி கூற விரும்புகிறேன். என் காலத்தில் இது போன்ற அற்புதங்கள் நடந்திருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அதற்கு நானே சாட்சியாக இருந்திருக்கிறேன். இது தற்காலத்துக்கு பொருந்தாத ஒன்றல்ல. அதன் முக்கிய காரணி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதாகும். பவுல் எபேசுவில் பிரசங்கம் செய்த பின் உண்டான முதல் விளைவு என்னவென்றால், அற்புதங்கள் மூலம் அவருடைய செய்திக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உறுதியளிப்பு கிடைத்தது. இரண்டாவது விளைவு மிகவும் சுவாரஸ்யமானது. பொல்லாத ஆவிகள் திறந்த வெளியில் வெளியேற்றப்பட்டன. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவிகளுடைய மனுஷர்கள் மேல் அவர்கள் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். பாருங்கள், ஊழியத்தில் முக்கியமான விஷயங்களில் ஒன்று சாத்தானுடைய இரகசிய உளவாளிகளை வெளியே கொண்டு வருவதாகும். பிசாசு அல்லது பொல்லாத ஆவிகள் சாத்தானுடைய இரகசிய உளவாளிகள் எனப்படும். இரகசியமாகவும் மறைவாகவும் செயல்படும் இந்த பொல்லாத ஆவிகள் வெளியில் கொண்டு வரப்பட்டால் அது தேவனுடைய வார்த்தையின் ஊழியத்தில் முன்னேற்ற ஒரு பெரிய கட்டத்தை பிரதிபலிக்கிறது. இது இங்கே நடந்தது. பொல்லாத ஆவி சொன்னது என்னை எப்போதும் ஈர்த்தது. இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன் என்று அது சொன்னது. என்னை பொறுத்தவரை சாத்தானுடைய பிரதிநிதிகள் ஒரு போதகரை பற்றி கூறும்போது அது ஒரு வகையான வஞ்சக புகழ்ச்சியாக இருக்கிறது. அவரை பற்றி எனக்கு தெரியும்,
அவர் எதையோ அடைய முயற்சிக்கிறார். சரி, பவுலுடைய பிரசங்கத்தின் மூன்றாவது விளைவு என்ன? ஒரு முழு பட்டணத்தின் மீதும் இருந்த மாய வித்தையின் ஆதிக்கம் உடைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை வாசிக்கிறேன். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர், கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். பாருங்கள், நிறைய பேர் விசுவாசிகளாக இருந்தார்கள், ஆனால் அவர்கள் மாய வித்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்று திருச்சபையில் இது போன்ற சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு காலையும் சாத்தானுடைய முகாமில் ஒரு காலையும் வைத்திருந்தார்கள். ஆனால் சாத்தானுடைய வல்லமையின் உண்மைத்தன்மையின் இந்த பயங்கரமான செயல் விளக்கத்தை அவர்கள் பார்த்தபோது அவர்கள் தங்கள் தேவனுக்கு முழுமையமாக அர்ப்பணித்து சாத்தானிடமிருந்து விலக முடிவு செய்தார்கள். இதற்கு சான்றாக மாய வித்தின் அறிவு, மந்திரம், சூனியம் போன்றவை அடங்கிய புஸ்தகங்கள் அல்லது கருப்பொருட்களை கொண்டு வந்தார்கள். இந்த புஸ்தகங்கள் அனைத்தும் எபேசு பட்டணத்தில் பகிரங்கமாக எரிக்கப்பட்டன. இந்த புஸ்தகத்தின் மதிப்பு 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அந்த காலத்தில் ஒரு வெள்ளிக்காசின் மதிப்பு ஒரு உழைக்கும் மனிதனின் ஒரு நாள் கூலியாகும். 50,000 வெள்ளிக்காசுகள் என்பது $1,50,00,000 ஒத்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய தொகையாகும். முழு பட்டணத்திலும் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நீங்கள் காணலாம். இன்று அமெரிக்காவின் ஒவ்வொரு பெரிய நகரத்திலும் இதே விஷயம் நடக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இப்போதைய இவை அனைத்திலும் வேதத்தின் விளக்கத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. இவை அனைத்திற்கும் பின்னால் இந்த வல்லமை என்ன? அது கர்த்தருடைய வசனம்தான். 2 வருடங்களுக்கு மேலாக பவுல் செய்த வசனத்தின் ஊழியம் தத்ரூபமான வல்லமையுள்ள பலன்களை தந்தது. அந்த பகுதியில் இருந்து சாத்தானுடைய ராஜ்யத்தின் அஸ்திபாரங்கள் அதிர வைத்தன. அவனது கோட்டைகளும் வீழ்த்தப்பட்டன. இறுதியாக பவுலின் சொந்த ஊழியத்தின் தொகுப்பை குறித்து அவர் சொன்னதை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே மற்றும் அதை தொடர்ந்த வசனங்களில் பார்ப்போம். எபேசுவில் அவர் செய்த ஊழியத்தை பற்றி அவரை அங்குள்ள மக்களிடம் கூறுகிறார். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி, பின்னர் மீண்டும் அவர் சொல்கிறார், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்க நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். 20, 26 மற்றும் 27 வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை 2 வார்த்தைகளை சுருக்கமாக கூறுகிறேன். எந்த மறைவும் இல்லை, எந்த சமரசமும் இல்லை. அந்த விளைவுகளை நிறைவேற்றும் தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கம் அதுதான். இன்று அது நமக்கு தேவைப்படுகிறது. சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்து விட்டது. நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். நாளை நான் தாக்குதலின் 4வது முக்கிய ஆயுதமான சாட்சியின் ஆயுதத்தை கையாள்வேன். ஆமென்.